வேட்டையின் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிக்க உள்ளார். ஜெய்பீம் புகழ் ஞானவேல் இயக்கி வரும் வேட்டையின் படத்தில் ரஜினிகாந்திற்கான படப்பிடிப்பு சமீபத்தில் நடந்து முடிந்தது. பொதுவாக ரஜினிகாந்த் ஒரு திரைப்படம் முடிந்த பிறகு இமயமலைக்கு பயணம் செல்வது வழக்கம். தற்போது கோடை விடுமுறை என்பதால் பலரும் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கு சென்று இதமான சூழலில் பொழுதை போக்கி வரும் நிலையில் ரஜினிகாந்த் இமயமலைக்கு ஆன்மீக பயணத்தை தொடங்கியுள்ளார். வேட்டையின் படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அபுதாபி சென்றவருக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்தது. மேலும் அங்குள்ள இந்து கோவில்களுக்கு விசிட் அடித்திருந்தார். இந்த நிலையில் மே 28ஆம் தேதியன்று அபுதாபியில் இருந்து சென்னை திரும்பியவர் மறுநாளே இமயமலைக்கு கிளம்பியுள்ளார். இமயமலையில் பத்ரிநாத், கேதார்நாத், பாபாஜி குகை போன்ற இடங்களுக்கு சென்று தியானம் செய்யும் ரஜினிகாந்த் நண்பர்களுடன் ஒரு வாரம் தங்கியிருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். ஒவ்வொரு வருடத்தைப் போலவே தற்போது இமயமலை செல்வதாக கூறியவர் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் ஆன்மீகம் தேவைப்படுவதாக கூறினார். இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இல்லைங்களா, உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை. தேங்க்யூ. ஒரு புது இந்தியா பிறக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு? அப்போது நரேந்திர மோடி மீண்டும் வெற்றி பெறுவாரா என செய்தியாளர் கேட்டதற்கு அரசியல் தொடர்பான கேள்வி வேண்டாம் என கூறி நழுவினார் ரஜினிகாந்த். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் இசையா கவியா என்ற போட்டி நிலவிய நிலையில் இது குறித்து ரஜினிகாந்திடம் கேட்கப்பட்டது. ஆனால் சுதாரித்துக் கொண்ட அவர் நோ கமெண்ட்ஸ் என கூறி கையெடுத்து கும்பிட்டார். இசையா கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்துகிட்டு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு இன்னும் 5 நாள்களே உள்ள நிலையில் ரஜினிகாந்த் இமயமலை சென்றிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகி உள்ளது.